கிண்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவருக்கு கத்திக்குத்து சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. தற்போது அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்கள் மீதான தாக்குதல்களும் இதுபோன்ற கத்திக்குத்து சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. அரசு என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மருத்துவர்களுக்கு வழங்க வேண்டும்? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பதிவு செய்யுங்க. இந்த தாக்குதல் கடுமையான கண்டனத்திற்குரியது. இது திட்டமிட்ட ஒரு தாக்குதல். ஏன்னா மருத்துவமனைக்கு 2 பேர் கத்தியால அவங்களை தாக்குறாங்கன்னா அவரை முன்கூட்டியே திட்டமிட்டு தாக்கப்பட்ட தாக்கு. சாதாரண எதாச்சியா தாக்குதல் வேற. ஆனா இது போன்று கத்தியை கொண்டு வந்து தாக்குதல் என்பது திட்டமிட்டு தாக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையா பார்க்கறது கடுமையான கண்டனத்திற்குரியது. தமிழ்நாடு அரசு இந்த குற்றவாளி மீது கடுமையான சட்டரீதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். சென்னை மாநகரிலேயே சென்னையினுடைய இதயமா இருக்கக்கூடிய பகுதியான கிண்டியிலேயே ஒரு மிகச்சிறந்த அரசு மருத்துவமனையில் ஒரு மிகச்சிறந்த மனிதமிக்க ஒரு புற்றுநோய் நிபுணர் தாக்கப்பட்டிருப்பது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இது தமிழ்நாடு முழுவதும் கூடிய அரசு மருத்துவர்களுக்கும் மருத்துவத்துறை பணியாளர்களுக்கும் மிகுந்த கவலை அளிக்கும், ஒரு பயத்தை உருவாக்கும். எனவே இதை புரிந்து கொண்டு தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பா நீங்க தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனை வரக்கூடிய நோயாளிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறை ஊழியர்கள் இல்ல, கடுமையான பற்றாக்குறை நிலவுகிறது. இதனால மக்களுக்கு சேவையில குறைபாடு இருப்பதாக கருதக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே அந்த கோபம், அந்த விரக்தி, அந்த கவலை, அந்த பயம் போன்றவை மருத்துவர் மீது கோபமாக ஆத்திரமாக வெளிப்படக்கூடிய ஒரு போக்கு இன்னைக்கு இருக்கிறது என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அரசு மருத்துவமனையில் வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களை, செவிலியர்களை, மருத்துவத்துறை பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாலே எந்த அளவுக்கு மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில மருத்துவர்கள் இருந்தார்களோ அதே நிலைதான் நீடிக்கிறது. இது இந்த நிலை சரி கிடையாது. எனவே உடனடியாக வரக்கூடிய நோயாளிகள் எண்ணிக்கை மருத்துவ பணியிடங்களை புதிதாக உருவாக்கி புதிய மருத்துவர்கள் நியமிக்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல அனைத்து மருத்துவமனையிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்த வேண்டும். போதிய பாதுகாவலர்கள் நியமிக்க வேண்டும். சிசிடிவி கேமராக்கள் நியமிக்க வேண்டும். இது போன்ற மருத்துவர்களை நோயாளிகளும் நோயாளிகள் உறவினரும் தாக்கக்கூடிய சம்பவங்கள் அதிகரிப்பதற்கான சமூக பொருளாதார காரணிகளை கண்டறிந்து அதை போக்குவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அதற்கு ஒரு நிபுணர் குழுவை அமைக்க வேண்டும் என சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்க சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். சார், நீங்களும் மருத்துவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களையும் முன்னெடுத்து இருக்கிறீங்க. ஆனால் அதையும் தாண்டி இது போன்ற அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அரசுக்கு நீங்கள் இது குறித்து என்னென்ன கோரிக்கைகளை நீங்கள் மீண்டும் ஒரு முறை முன்வைக்க இருக்கிறீர்கள்? தற்போது இந்த மருத்துவர் தாக்கிய அந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யுங்கள் சார். இதை நாங்கள் கைது செய்து வரவேற்கிறோம். மாண்புமிகு அமைச்சர்கள் இந்த நடவடிக்கை உடனடியாக எடுத்தது வரவேற்கத்தக்கது. இது ஒரு நீண்ட கால பிரச்சனை. இது ஒரு சமூக பொருளாதார மருத்துவத்துறை பிரச்சனையா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது மேம்போக்கா பார்த்து விட முடியாது. ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் இது போன்ற தாக்குதல் அதிகரிக்கிறது. எந்தெந்த நாடுகள் மருத்துவத்துறையில போதிய கவனம் செலுத்தவில்லையோ, எந்தெந்த நாடுகள் போதிய நிதி ஒதுக்கீடு செய்து அனைத்து மக்களுக்கும் தேவையான இலவச மருத்துவ சிகிச்சைகளை தேவையான நேரத்துல உறுதிப்படுத்தக்கூடிய நிலையை எடுக்கவில்லையோ அந்த நாடுகள் பாதிப்பு வருது. குறிப்பா ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான நிதியை படிப்படியாகத்தான் அதிகரிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு போதிய அளவுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லை. இந்தியாவில 1.9 விழுக்காடு ஜிடிபில தான் அரசாங்கங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை நிதி ஒதுக்கின்றன. இது போதாது. 6 விழுக்காடாச்சும் ஜிடிபில ஒதுக்கின்ற அரசுகளை ஒதுக்கின்ற பொழுதுதான் போதிய அளவுக்கு மருத்துவர்களை, மருத்துவ கட்டமைப்புகளை நம்ம உருவாக்க முடியும், மருத்துவர்களை நியமிக்க முடியும். அனைத்து மக்களுக்கும் தேவையான நேரத்தில் தேவையான மருத்துவ சிகிச்சை தரமான முறையில் வழங்க முடியும். ஆனா இன்றைக்கு இந்தியாவில மருத்துவத்துறையில மக்களுக்கு தேவையான சிகிச்சைகள் உடனடியாக கிடைக்கவில்லை. அது கடுமையான விரக்தியும் கோபத்தையும் மக்களுக்கு உருவாயிருக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால அது கோபமா வெளிப்படுகிறது. கடைக்கோடியில மருத்துவத்துறையில கடைக்கோடியில மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய யாருனாக்க மருத்துவர்களும் செவிலியர்களும் மருத்துவத்துறை பணியாளர் தான். எனவே இன்னைக்கு நமது மருத்துவத்துறை மேல ஏற்பட்டிருக்கக்கூடிய கோபம், அதிருப்தி, விரக்தி மக்களுக்கு பாத்தீங்கன்னாக்க அரசு மேலேயோ அல்லது அந்த சிஸ்டத்தின் மேலேயோ ஏற்படுவதற்கு பதிலாக கடைக்கோடியில மக்களுக்கு நேரடியாக சேவை வழங்கக்கூடிய மருத்துவர்கள் மீது, செவிலியர்கள் மீது, மருத்துவ பணியாளர் மீது வெளிப்படுகிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே இது இந்த அடிப்படை கட்டமைப்பை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே இந்தியாவில ஒன்றிய அரசு, மாநில அரசு அதிகமான நிதியை ஒதுக்கீடு செய்து குறைந்தபட்சம் 6 விழுக்காடு ஜிடிபியில அரசியலை மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்து மருத்துவத்துறை கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும். போதிய மருத்துவ நிபுணர்களை உருவாக்க வேண்டும். மருத்துவர்களை அரசு மருத்துவமனை நியமிக்க வேண்டும். அரசு மருத்துவமனையில் வணிகமயமாவதை, தனியார் மயமாவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அரசு மருத்துவமனையில ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்களை நடைமுறைப்படுத்த நிறுத்த வேண்டும். அதற்கு பதிலாக அனைத்து மருத்துவமனைகளிலும், அரசு மருத்துவமனையிலும், அனைத்து சிகிச்சையிலும், அனைத்து மருத்துவ பரிசோதனையிலும் முற்றிலும் இலவசம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். தரமான சேவைகளை வழங்க வேண்டும். இதுதான் இது போன்ற மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் அல்லது மக்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் ஏற்படக்கூடிய முரண்பாட்டை நிரந்தரமா போக்கும், தடுத்து நிறுத்தும். அதை நோக்கி சிந்திக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்.
இணைப்பிலே வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன்.